நிச்சயமா சார். உங்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்வதற்காகவே தற்போது பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த கேள்வியை முன்வைப்போம். கோபாலகிருஷ்ணன், நீங்க இந்த விவசாயிகள் ஒரு பாதுகாப்பற்ற முறையில தான் இருக்காங்க, அவங்க வளர்ச்சிக்கான திட்டம் எதுவுமே இல்லை இந்த பட்ஜெட்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர்கள் ஒருவர், அவர் சொல்லி கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல அது அவருடைய கருத்து. நான் அது கருத்துக்கு மறுப்பல ஆதரவு நான் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லல. இருந்தாலும் பொதுவாக பட்ஜெட்ல அப்படிங்கிறது எல்லா தரப்பினரையும் உள்வாங்கி ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஃபோக்கஸ் ஆன் அந்த அவங்களோட ஸ்லோகன்லயே அந்த கிசான் இருக்கு. அது அவங்களுடைய பட்ஜெட்டுடைய ஸ்லோகன்லயே இந்த 4 தரப்புல விவசாயிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அதற்குண்டான திட்டங்கள் இன்னைக்கு அறிவிப்புகள் வந்திருக்கு. பட் அது அரசியல் தளத்துல இருந்து பார்க்கும்போது அது வெவ்வேறு அதனுடைய ஒப்பீனியன் வெவ்வேறு குரல்கள் வேறு வேறு இருக்கு. அந்த அடிப்படையில என்னால கருத்து தெரிவிக்க முடியாது. பட் இருந்தாலும் எல்லா ஓரளவுக்கு அந்த முக்கிய தரப்புகளை எல்லாமே உள்ளடக்கிய பட்ஜெட்டாக தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய கண்டினியூட்டி இருக்கு. இவர்களுடைய 10 ஆண்டுகள்ல கொடுத்த அந்த நிதிநிலை அறிக்கையுடைய கண்டினியூட்டியாக தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கு. அதற்குண்டான எல்லா முக்கிய அம்சங்களும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று இந்த ரயில்வே திட்டங்கள் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் நீண்ட கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. ஆனால் அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே பெருசா இதில் இடம்பெறல என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக எல்லார்கிட்டே இருக்கே சார். அதாவது இந்த மாதிரியான திட்டங்கள் இது இப்ப இருக்கக்கூடிய மத்திய இந்த அரசு இல்லை, எந்த அரசா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரம் அப்படிங்கிறது, அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இது மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசு கூட ஒருங்கிணைந்து பெறக்கூடிய திட்டங்கள் தான் ரயில்வே திட்டங்கள் எல்லாமே. அது உடனடியாக அது பை டிஃபால்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான தேவைகளை எடுத்துக்கொண்டு அது மத்திய அரசாங்கத்தை, ஏன்னா அவங்களுடைய ரிசோர்சஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துடைய நிதி ஆதாரம் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலங்களும் எல்லா திட்டங்களும் கேட்டு அதை பூர்த்தி செய்வது என்பது நடக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. அதனால இது ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய வேலைதான். அதனால உங்க கருத்தை முழுமையா வரவேற்கிறேன் சார். நீங்க மத்தியில நிதி ஏற்ற மாதிரி தான் செயல்படுவாங்க, மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த இதுல பல கோரிக்கைகள் தமிழக அரசாங்கத்திடமிருந்து வைக்கப்பட்டிருக்கிறதாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி தமிழகத்திற்கென்று ஒரு திட்டம், பீகாருக்கு அறிவித்தது போல தமிழகத்திற்கென்று ஒரு திட்டம் கூட வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக அரசியல் தளங்களில் வைக்கப்படுது. சில பொருளாதார நிபுணர்கள் அந்த கருத்தை வைக்கிறாங்க. இது உங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, இப்போ பட்ஜெட் பொறுத்த அளவுல மத்திய அரசு ஒரு பட்ஜெட்டை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு உண்டான சில விஷன் இருக்கும். அது அந்தந்த அரசாங்கத்திற்கு உண்டான அதிகாரம் தான், ரைட்டு தான். இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ண, எந்த மாநிலத்தை, அது அரசியல் காரணங்களும் இருக்கலாம், வேறு காரணங்களாகவும் இருக்கலாம். இப்போ பீகார்ல எலெக்ஷன் வரப்போறது அப்படின்னு அதுவும் அப்படியும் எடுத்துக்கலாம். பட் அது அந்த ரைட்டை நம்மளால ஒன்றும் மாற்ற முடியாது. அவர்களுக்கு உண்டான ப்ரையாரிட்டிஸ் அவங்க பண்றாங்க. நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திட்டங்கள். இது ஒரு நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ல மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்துடைய இணைந்து திட்டங்கள் பெறுவதுதான் சிறப்பாக இருக்குமே தவிர எல்லா காலகட்டத்திலையும் அந்த திட்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைத்துவிடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளவும் கூடாது. அதற்கு உண்டான நிதி ஆதாரம் மத்திய அரசுகிட்ட எப்பொழுதுமே இருக்காது. அதனால அந்த மத்திய அரசுக்கு அவர்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி, அவர்களுடைய பார்வையில எந்தெந்த மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட்ல வரும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டியின் அடிப்படையில தான் அவர்கள் பட்ஜெட்டை பொறுத்த அளவுல ஒரு டிசைன் பண்றாங்க. ஸோ மாநிலங்களுக்கு உண்டான தேவைகள் இருக்கும்போது நிச்சயமாக அது ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் திட்டங்கள் வரும். அந்த அடிப்படையில தான் கடந்த காலங்கள்ல இருக்கு, புதிதாக இல்லை. இப்ப 50 ஆண்டு கால வரலாறு, நம்ம அரசியல் வரலாறு எடுத்துக்கொண்டாலும் மத்தியில ஒரு கட்சி இருக்கும், மாநிலங்கள்ல வேற கட்சி இருக்கும். அவர்களுக்கு அந்த எதிர்மறை மோதல்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கும். அது நம்மளுடைய அந்த அரசியல், நம்மளுடைய ஜனநாயகத்துடைய அடிப்படை விஷயம் அது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரே கட்சி மத்தியிலும் இருக்காது, மாநிலத்திலும் இருக்காது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது ஒருங்கிணைத்து பெறக்கூடிய திட்டங்கள் இன்னும் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களாக தான் நான் பார்க்கிறேன்.